Am I visible to everybody? In the layout, so I'm visible. So I request all of you to know if you can turn on your cameras or your mics. So I'm not talking to myself in the screen over here, so I can see you people and it can be interactive session. So a little bit about myself. I am Yugan Raj from DJ Vaishnav College, as Manishma said, and I'm no big person to talk about all this stuff. நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நானும் உங்க ஸ்டூடெண்ட் தான். அப்ப நீங்க கேட்கலாம், எந்த தைரியத்துல வந்து நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ண பாரு, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அட்வைஸ் பண்றது, நீ சாதிச்சிட்ட லைஃப்ல, நீ நிறைய கழட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லை, எனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்ல போனா, நான் எதுவுமே சாதிக்கல. பட் உங்களை மாதிரி நானும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் முன்னாடி வைக்கும் போது அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன். நான் எல்லா டைம் ஜெயிக்கல, எல்லா டைம் நான் ஹேண்டில் பண்ணப்பா முடிச்சிட்டேன், ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணிட்டேன், ஜெயிச்சிடலாம், ஜெயிக்கல. ஐ ஃபெல்ட் ஆன் அ லாட், ஐ காட் ஹர்ட் அ லாட் அண்ட் ஐ ட்ரை டு கெட் பேக் அப். ஸோ நான் வந்து 10-15 வாட்டி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணி, தப்பா ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணி அடிபட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் வேணாமே, இந்த பார்ட் ட்ரை பண்ண, இது வந்து ஒரு அளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட ஷேர் பண்றதுதான் நான் இங்க வந்திருக்கேன். That's how the session is going to be. What do you do when life gives you lemon? As a saying goes, when life gives you lemon, make lemonade. That proves that if you're in a very difficult situation, like ஒரு கஷ்டமான இக்கட்டான லைஃப்ல இருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். அதுல நம்ம என்ன எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கணும் தான் அது ப்ராபபிளா சொல்லுவோம். சேயிங் தட்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த ப்ராபர் டைட்டில் வச்சுட்டு நம்ம ஃபார்வர்ட் போனோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து இப்போ எந்த ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்கா எடுக்க முடியாது, பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், ஏன் லிவிங் சுச்சுவேஷனுக்கும் ஏன் கரண்ட் சினேரியோக்கும் அது வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம். பட் வேற ஒருத்தவங்க சின்ன மேட்டரா இருக்கலாம். அதே மாதிரி வேற ஒருத்தர் ப்ராப்ளம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஐம் நாட் கோனா ஸ்பெசிஃபை த ப்ராப்ளம் ஹியர். நான் ப்ராப்ளம் நேம் பண்ணி இந்த இஷ்யூக்கு எப்படி ஹேண்டில் சொல்ல முடியாது, because everybody has unique and individual problems that they have to face personally. What I'm going to do is address this issue as just problems. The problem மட்டும் வச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்ல போறேன். அதை நான் வந்து அட்வைஸ் கொடுக்கல, இதான் பண்ணணும் சொல்ல, ப்ளீஸ் ஹெல்ப் இன் அ வே. So I'm sharing it with you, so you don't have to go through all the struggles to find the right path. Idian try பண்ணி பார்க்கலாம், because this has more success rate than others. Okay, first you're going to see what are real problems. நிஜம் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சம் டேஸ் வெரி லோ, நம்ம செல்ஃப் எஸ்டீமே லோவா இருக்கலாம், நம்மளுக்கு வந்து எதையும் பண்ண தோணா இருக்கலாம், பெட்ல பட்டு தூணும் போல இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ல அது மோஸ்ட் வல்னரபிள் டு ourselves. அப்ப நமக்கு எல்லாமே பிரச்சனையா தெரியும். சிம்பிள், நான் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து நைட் தூங்கும்போது சார்ஜ் போட மாறேன், போனு சொல்லிட்டேன், சுவிட்ச் போட மாறேன், சுவிட்ச் போட மாறேன், தூங்கிட்டேன். அடுத்த காலம் ஸ்கூலுக்கு காலேஜ் போகணும், காலையில எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு கிளம்புற காலேஜ் போறேன், சார்ஜ் 2% தான் இருக்கு. அன்னைக்கு ஃபுல்லா சார்ஜ் பண்ணுது. எனக்கு அதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஓகேவா, அன்னைக்கு ஃபுல்லா மூட் ஆஃப்ல இருந்தேன். The whole day was spoiled. I carried that issue in the morning. ஓகேவா, to the whole day. ஓகேவா, அதனால நல்ல விஷயம் இருந்துச்சு காலேஜ்ல. ஆனா அது எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. நான் அந்த வெறுப்புலேயே இருந்தேன், தாண்டிலே இருந்தேன், நான் யார்கிட்டயும் மூஞ்சி காமிச்சு சிறு மூஞ்சாவே இருந்தேன். So that should I realize what is real problems. நம்ம லைஃப்ல வந்து நமக்கு என்ன ரியல் ப்ராப்ளம் ஆரம்பிக்கணும். சின்ன ப்ராப்ளம் எடுத்து அதை நம்ம மைண்டுக்குள்ள பெருசாக்கிட்டு அது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கும் போது தான் நமக்கு எல்லாமே பிரச்சனையா தெரியும். ஓகேவா, நமக்கு எல்லாமே பிரச்சனை கிடையாது, சீரியஸா 2-3 பிரச்சனை இருக்கும். அதை தனிப்படுத்தி அதான் பிரச்சனை ரியலைஸ் பண்ணாலே போதும். அது சின்ன விஷயம்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணதான் நம்மளுக்கு ஹோல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், ஓவர் வியூ ஆஃப் லைஃப் பார்த்தா நெகட்டிவா தெரியும். ஏன்னா வாழ்க்கையே பிரச்சனையா போதும்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரியல் ப்ராப்ளம்ஸ் எது நம்மளுக்கு வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும், இதான் அவங்க நிஜம் பிரச்சனை, இது நம்மள அஃபெக்ட் பண்ண சொல்லிட்டு. அண்ட் நம்ம எது ப்ராப்ளம், சீரியஸ் ப்ராப்ளம் சொல்லி கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கணும், இது ஒரு சுச்சுவேஷன் வருது, அந்த டிசிஷனும் சுச்சுவேஷனும் நம்மள 5 years இந்த ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணோம்னா அது சீரியஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு வேலைக்கு போறோம், அவங்களுக்கு 2 ஜாப் ஆஃபர் இருக்கு, ஓகேவா, ஒரு அந்த ஜாப் எடுத்துனா that will affect me even after 5 years. Okay, 5 வருஷம் கழிச்சு இந்த டிசிஷன் அஃபெக்ட் பண்ணா, then I have to give more thought to it. That's the issue, that's the problem I have to face and solve it right now. ஓகேவா, ஸோ சின்ன விஷயம், ஃப்ரெண்ட்ஸுக்கு சண்டை போறது, இவன் பேசாம போயிட்டான், இவன் விட்டு கேண்டிங் போயிட்டான், ஓகே, உது பின்னாடி பேசிட்டான், இவன் தப்பா பேசிட்டான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பர்சனல் இஷ்யூ எடுத்துக்க முடியாது. பிகாஸ் ஆஃப்டர் 5 years is just going to affect you. Will this decision you want to take right now will affect or add anything to your life after 5 years? That's what you should consider a problem. இப்ப நம்ம அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு தெரியும். ஓகேவா, சோ இதுதான் முக்கியமான பிரச்சனை, நம்ம இதான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது முக்கியமான பிரச்சனை கிடையாது, இப்ப ஹேண்டில் பண்ணணும். இதுதான் இந்த பிரச்சனை வேணாம், நான் கண்டுக்க போறதுல இருந்து போய் விட்டாலே நம்மளுக்கு வந்து
ரியல் பிரச்சனை சால்வ் பண்ண டைம் கிடைக்கும். ஸோ வில் மோர் சக்சஸ்ஃபுல் சால்விங் those issues. What we require is to realize what the real issue is and focus more on it so we can solve those first. நாம் இந்த வயசுக்கு இத்தனை நிறைய பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வயசு சில விஷயம் பெருசா தெரியும். நான் ஸ்கூல் படிக்கும் போது, 5th படிக்கும் போது என்கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரா வச்சு வாட்டர் பாட்டில் கிடையாது. அதை வச்சுனா பெரிய பர்பிள் இருப்பாங்க கிளாஸ்ல. ஸ்ட்ரா வச்சு வாட்டர் பாட்டில் இல்லையே, அது அசிங்கமா போமே சொல்லிட்டு அடம் முடிப்பேன். அது வாங்கி தர மாட்டாங்க. டெய்லி ஒருத்தருப்பேன், என் பக்கத்து பேஸ்ல இருப்பான். அவங்களுக்கு ஸ்ட்ரா வச்சு வாட்டர் பாட்டில் இருக்கும். எல்லாரும் வந்து ஸ்நாக்ஸ் பிரேக் ஆனா அவன்கிட்ட வாட்டர் பாட்டில் கேட்பான், தண்ணி குடிக்குது. ஏன்னா வந்து ஸ்ட்ரா இருக்கு, பட்டில் வந்து ஸ்ட்ராங்னு ஸ்ட்ரா என்கிட்ட இல்ல இருக்கும். அதான் டெய்லி சண்டை போட்டு அடம் பிடிச்சு வாங்கி தரல என் பாட்டில் வீட்டுல. ஒரு நாள் எல்லாம் பண்ணிட்டு செம காண்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட வாட்டர் பாட்டில், உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பிரேக்ல வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு ஸ்கூல் காம்பவுண்ட் வெளியே தூக்கி வச்சுட்டாங்க வாட்டில. அது டீச்சர்ஸ் தெரிஞ்சிச்சு. அது பெரிய இஷ்யூ போச்சு. எனக்கு லைஃப்ல அந்த பாயிண்ட் 5th படிக்கிறப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் பண்ண இந்த தப்பு தான் லைஃப்ல பண்ண பெரிய தப்பு. நான் ரொம்ப மோசமான நான் அசீவ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச தூரம் வாழ்ந்தேன், ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சேன், ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு, பேச ஆரம்பிச்சேன், அவளுக்கு எனக்கு பிடிக்கல, வேற பிடிச்சிச்சு. அந்த வயசுல போய் பெரிய பிரச்சனை ஆச்சு. நான் நினைச்சேன் வாழ்க்கையில வேற பிரச்சனையே கிடையாது மச்சான், இந்த பொண்ணுங்க பேசலாம் அதான் பிரச்சனை, அவ லைஃப் அப்படின்னு நானு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் காலேஜ் கிடைக்கல, எல்லாரும் வந்து காலேஜ் சேர்ந்துட்டாங்க. நான் வந்து காலேஜ் சேர காலேஜ் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆயிடுச்சு. வீட்டுல உட்காந்து இந்த காலேஜ் அப்ளிகேஷன் வரல, போட்ட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் வந்துச்சு. காலேஜ் என்ன 2 மாசம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் பங்க் சொல்லி போடுறாங்க. நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். அப்பதான் காலையில 10 மணி ஏறிச்சு. சோ அப்ப எனக்கு லைஃப்ல நான் பெரிய பிரச்சனை இருந்துச்சு. லைஃப்ல அந்த ஸ்டெப் மூவ் ஆகிறாங்க, நான் மூவ் ஆகலையே, இங்கதான் இருக்கிற அப்படின்னு தோணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த வேலை கிடைக்கல பிரச்சனை வரும். சோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இஷ்யூஸ் ஃபார் தெம்செல்ஃப். அது வந்து சில பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த வயசு தாண்டியும் வரும். இப்ப நான் வந்து காலேஜ் எடுத்தீங்கன்னா நான் இப்ப எடுக்கிற டிசிஷன் பிரச்சனை தான் அடுத்த 5 years அஃபெக்ட் பண்ணும். சொன்ன ப்ரீவியஸ் பாயிண்ட் சொன்ன மாதிரி அதே மாதிரி வேலை சூஸ் பண்ணா அடுத்த ஃபியூச்சரோட பேஸ்மெண்டே தான் அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ரியல் இஷ்யூஸ் ஃபோக்கஸ் பண்றது. ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து பெட்டி இஷ்யூஸ், அது வந்து அடுத்த 5 months முடிஞ்சிடும். அந்த மாதிரி கேட்சா அந்த மேட்டரா விடு கண்டுக்க வேணாம், அது அப்ப அந்த டைம்ல இருந்துச்சு விட்டுரும் நம்ம. சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண நம்ம லைஃபுக்கு தேவையான ரியல் இஷ்யூக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடும். சோ நெக்ஸ்ட் வில் பி சீயிங் ரெகக்னைசிங் நீட் ஃப்ரம் வாண்ட். நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை வருதுன்னா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல, ஓகேவா, அதுக்கான ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் வரல, ஓகேவா, அப்படின்னு இருக்கும் போது நம்ம நீடு வாண்ட் செப்பரேட் பண்ண கத்துக்கணும். லைஃப்ல நீட் என்னது, வாண்ட் என்னது. ஸோ தேர்ஸ் வெரி லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் வேர்ட்ஸ். நமக்கு நைட்டு சாப்பாடு தேவைன்றது வந்து நீடு, நைட்டு எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்றது வாண்ட், ஓகேவா. ஃபோக்கஸ் ஆன் யூ நீட் மோர் தென் யூ வாண்ட், பிகாஸ் வாண்ட் கேன் பி அச்சீவ்ட் when we have a satisfactory need. ரைட்டா, சாப்பாடு வாங்க முடியும்னு சொல்லும் போது நான் வாண்ட் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். சாப்பாடு வாங்க முடியாத போது நம்ம நீடை மட்டும் தான் கவனிக்கணும். ஸோ லைஃப்ல எப்பவுமே வாண்ட் பின்னாடி ஓடுறது பதிலா நீட் பின்னாடி ஓடுங்க. ஓகே, ஃபோக்கஸ் ஆன் நீட்ஸ், ஃபிக்ஸட் ஆன் நீட்ஸ், அச்சீவ் யர் நீட்ஸ். ஆஃப்டர் தட் அச்சீவ் யர் நீட். ஓகே, அந்த நீட் அச்சீவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீடுக்கு ஏற்ற மாதிரி வாண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் அதை அச்சீவ் பண்ண முடியாம ஹையர் வாண்ட் நம்ம எய்ம் பண்ண அதை ரீச் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம இன்னும் டிப்ரெஸ் ஆயிட்டா இருப்போம், நம்ம தோத்துட்டே இருக்கும், நம்ம நினைச்சுப்போம். அது கிடையாது. ஸோ மோர் யூ ஃபோக்கஸ் ஆன் ஹையர் இஷ்யூஸ். இப்போ நான் வந்து ஒரு கார் வாங்க ஆசைப்பட்டேன்னா அது ஃபர்ஸ்ட் நானோ கார் வாங்க பட்ஜெட் செட் ஆகணும். நானோ கார் வாங்க காசு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நானோ கார் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஷிஃப்ட் கார் வாங்க காசு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்து ஒரு செடானோ அப்படி போக முடியும். நான் எடுத்தோடனே வாங்கினா சிவிக் தான் வாங்கினா கூட ரேபிட் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒர்க் பண்ண என்னடா அது இத்தனை நாள் வேலை செய்யறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், காசு சேர்த்துக்கிறோம், ஆனா காருக்கு வாங்க கிட்ட கூட போக முடியல யோசிச்சிருப்போம். ஆனா இந்நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேனோ கார் வாங்க காசு சேர்த்து வச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நீட ஃபோக்கஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாண்ட் மூவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வில் பி சீயிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒரு ப்ராப்ளம் நம்ம முன்னாடி இருக்கு லைஃப்ல, அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எடுத்தோடனே பிரச்சனையாகிற வாழ்க்கையை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஓகேவா, நம்ம எப்ப பிரச்சனை இருக்கும், சரி 100 பிரச்சனை ஒரு பிரச்சனை இருந்து சொல்லி அப்படி விட்டக்கூடாது ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரியலைஸ் வாட்ஸ் தி இஷ்யூ இஸ் and you should focus on clearing it. Okay, நம்மகிட்ட ப்ராப்ளம் இருக்கு, ஓகேவா, இந்த ப்ராப்ளம என்னால எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், என் பவருக்குள்ள இந்த ப்ராப்ளம்க்கு நான் என்னால பண்ண முடியும், ஓகேவா. இப்போதைக்கு நான் என்ன பண்ண முடியாது, அதையும் ஃபேஸ் பண்ணணும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அப்பா போன 2 வருஷம் வேலை இல்லை, ஓகேவா. இந்த வேலை டைம்ல என்னால வேலைக்கு போக முடியாது. ஓகே, வேலைக்கு போயிட்டு எங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்கிறது வேஸ்டா போயிடும், ஓகேவா. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணி இப்போ கரண்டா நல்லா படிக்க முடியும். நான் நல்லா படிச்சேன்னா நாளைக்கு நான் 3rd year முடிச்சுட்டு டிகிரி வாங்கும் போது நல்லா வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போனா actually can help the situation. So ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம சக்திக்கு மீறிய இஷ்யூ இருந்தா நம்ம அந்த இஷ்யூ சால்வ் பண்ற அளவுக்கு நம்ம வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும்.
ஓகேவா. இது வந்து எதுவும் பண்ண முடியாது இந்த விஷயத்துல, எல்லாம் கை மீறி போச்சு, இது என்னோட பெரிய விஷயம், என்னால ஹேண்டில் பண்ண முடியாது, ஆனா என்ன அஃபெக்ட் பண்ணி நம்ம புலம்பிட்டே இருந்தா அது அப்படிதான் இருக்க போகுது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்மளால இந்த இஷ்யூக்கு என்ன பண்ண முடியும் ரியலைஸ் பண்ணணும். நம்மளால பண்ண முடியல, இதால பண்ண முடியல, வளரணும் தான் அந்த இஷ்யூ ஹேண்டில் பண்றது நம்ம வளரணும்னா அது என்ன பண்ண ஃபர்ஸ்ட் அதை ரெகனைஸ் பண்ணணும். அப்ப அந்த அந்த பார்ட்ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வில் சி ஏன் நான் சொல்றேன் நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணணும் சொல்றேன்னா ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறேன். திங்க் தட் யூர் டார்க் ரூம், ஒரு இருட்டான ரூம்ல இருக்கீங்க, நடுல இருக்கீங்க, ஓகே, அவங்க எதுவுமே கண்டு தெரியல, கை சொந்த கையை பார்க்க முடியல, லைட் பிச் டார்க், ஓகேவா. ரூம்ல இருக்கீங்க, இருக்கிற போது உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. என்னடா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா அனிமல் சவுண்ட் தான் கேக்குது. நீங்க என்ன பண்றீங்க, பயப்படுறீங்க சவுண்ட் கேட்க சொல்லிட்டு, ஏன்னா கண்ணு எதுவுமே தெரியல கண்ணுக்கு, ஓகேவா. அது என்ன வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ பயப்படுறப்போ எதுவே பண்ணாம ஒரு கார்னர்ல போயிட்டு சேஃபா செட்டிங்கிறீங்க, ஓகேவா. இந்த கார்னர்ல இருக்கும், ஓகேவா, இந்த பக்கம் எது வராது, ஃப்ரெண்ட்ல வராது, கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓடிடலாம் சொல்லிட்டு புட்டிங் யோர்செல்ஃப் a corner, ஓகேவா. ஆனா வாட் ஐம் சேயிங் இஸ் go find what is the source of the sound, realize what it is and try to figure out a way to solve it, okay, face it. நம்ம கார்னர்ல போனா அந்த கார்னர்ல ஸ்டக் ஆயிட்டு இருப்போம், ஓகேவா. லைஃப்ல வந்து இது வந்து அந்த சவுண்ட் வந்து ப்ராப்ளம் பாத்துக்கோங்க, ஓகேவா. அந்த ப்ராப்ளம் என்ன எப்படி ஃபேஸ் பண்ணும்போது தெரியாம நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள உட்காந்துட்டா இந்த ப்ராப்ளம்ல எதாவது அஃபெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது அந்த ப்ராப்ளம் எங்கேயும் போக போறது, அங்கேதான் இருக்கும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா. தள்ளி போட அது பெருசாயிட்டே போகும். ஃபர்ஸ்ட் ரியலைஸ் வாட் இஸ் தி இஷ்யூ, ஸ்டார்ட் ஃபேசிங் தி இஷ்யூ and start handling how to start working on the process to solving the issue, okay va. Next we'll see failures. So most common la people பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது தயங்குறேன்னா நான் அதிகமாக ஃபெயிலியர் பார்த்துருக்கேன், நிறைய பேர் தோத்து போயிட்டேன், நிறைய வாட்டி நான் வந்து தோல்வி அனுபவிச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ் ஆன் மைண்ட் தட் ஃபெயிலியர் ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை, இட்ஸ் இமேஜின் நினைச்சுக்கோங்க, ஓகேவா. இது வந்து ஒரு டைம் தோத்து போகும்போது, ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகும் போதோ, நம்ம தோத்து போகும்போதோ, ஃபெயிலியர் நம்ம நினைச்சுக்கும் போதோ, இட் ஜஸ்ட் அனதர் வே வி லேர்ன் டு சால்வ் இஷ்யூ. பண்ணக்கூடாது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். as Einstein said, Edison சொன்னாங்க நினைக்கிறேன், sorry I'm not good with all the facts. And someone mocked him that he had 1005 attempts to find a light bulb and he didn't. Edison said, I found 1005 ways not to invent a light bulb. So நான் வந்து 1500 வாட்டி தோத்து போட்டேன், 1500 வாட்டி எப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டேன். So it's experience that you gain from every time you fall down. You never fail, you learn something to handle this issue and face the issue accordingly. So next we'll see how to approach the issue. ஒரு விஷயத்தை பார்த்து நான் வந்து இது வந்து நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது, நம்ம ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறத தவிர நம்ம போனா டிஸ்கஸ் பண்ண மாதிரி, ஓகே இது இஷ்யூ இருக்கு, நான் ஃபேஸ் பண்ண போறேன், ஓகேவா, எடுத்து முடிக்க போறேன், இந்த விஷயம் நான் முடிச்சிட்டேன்னா ஃபியூச்சர்ல இருக்காது, ஐ கேன் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் திங்ஸ், ஐ கேன் மூவ் ஆன் டு கிரேட்டர் திங்ஸ் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றோம். இஷ்யூ எடுத்த உடனே ஆல்வேஸ் ஒர்க் ஃப்ரம் ரிவர்ஸ். அல்டிமேட் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து பின்னாடி என்ன பண்ண வந்து இப்ப நம்ம சேர்த்து என்ன பண்ண ஃபோக்கஸ் பண்ணா பாசிட்டிவ் அவுட்டேக். ஸ்டார்டிங் எடுத்து நம்ம இந்த கோல் அச்சீவ் பண்ணா அந்த இடத்துக்கு போகணுமா, அவ்வளவு பண்ணுமா நம்ம யோசிச்சே இருந்து வில் பி கைண்ட் ஆஃப் டிப்ரெஸ்ட், எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது. பட் when you work on reverse, ஓகேவா, இதான் நம்ம அச்சீவ் பண்ற கோல், அந்த கோலுக்கு அச்சீவ் பண்ணா ஃபர்ஸ்ட் அது கிட்ட என்ன பண்ணும், அதை அச்சீவ் பண்ண என்ன பண்ணும், அதுக்கு அச்சீவ் பண்ணா நமக்கு தெரியும் முடிச்சிட்டா இதை அச்சீவ் பண்ண போறது தெரியும். தெரிஞ்சா we have more positive aspect to the goal, so we'll start working on the problem. Break down the problem into smaller segments. ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது குட்டியா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்றதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஸ்டோரி இருக்கு, ஓகேவா. ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனுக்கு வந்து வீட்டுல வந்து அவன் வெளியே போகும்போது இந்த குக்கி ஜாரன் இருக்கும், அதுல பிஸ்கெட் திருடி சாப்பிடுவான். எப்பவுமே என்ன பண்ணுவான், அவங்க அம்மா இடத்துக்குள்ள ஒரு பிஸ்கெட் திருடி சாப்பிட்டு முடிச்சிருவான். எங்க அம்மா டைம் ஆச்சு, என்ன பண்றான், போயிட்டு பிஸ்கெட் சாப்பிடலாம் சொல்லிட்டு கை விடுறான், 3 பிஸ்கெட் எடுக்கிறான். ஆனா அது ஓட்ட குட்டியா இருக்கு, என்ன பண்ண முடியல அவனால, 3 பிஸ்கெட் எடுக்க முடியல, எடுக்க முடியல. ஆனா சிம்பிள், அந்த 3 பிஸ்கெட் இப்படி ஒரு பிஸ்கெட் எடுத்தா கை வெளியே வந்துடும், அவன் பிஸ்கெட் சாப்பிடலாம், ஓகேவா. ஆனா அப்படி இல்ல, கபாத்திரம் மொத்தமா முடிக்கணும்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரிதான் பிரச்சனையும் லைஃப்ல, ஓகேவா. நம்ம வந்து எப்பவுமே நம்ம எல்லாம் சூப்பர் ஹியூமன் கிடையாது, ஓகேவா. எல்லா பிரச்சனையும் ஆன்சர் இருக்காது, எல்லா பிரச்சனையும் ஒரே டைம் சந்திச்சா ஒன்னு சால்வ் பண்றது கிடையாது. So we have failures. So what we should do is அது குட்டிட்டே பிரிச்சுக்கணும் to smaller doable task. And task நம்மளால பெரிய பிரச்சனை இருக்கு, குட்டிட்டே பிரிச்சுனா அது சரி பெரிய விஷயமா இருக்காது. So you can focus on each individual issue
finish it off easily, and ultimately in bigger picture, the whole issue will be solved much easier than we first presumed. So always break down issues to smallest parts and focusing on each individual part and finishing the stuff perfectly. Next, this is a very big issue that I have been facing a lot. Procrastination. ஒரு விஷயம் தள்ளி போறது. அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப என்ன பிரச்சனை, அப்புறம் செஞ்சுக்கலாம், இதோ இவ்வளவு நாள் டைம் இருக்கு, இதோ இப்பதான் பார்த்துக்கணும், இப்பதான் வந்துச்சு, இது 7 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போறது. ப்ரோக்ராஸ்டினேட்டிங் இஸ் ரூட் ஆஃப் ஆல் இஷ்யூஸ். ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு பொய் சொல்றதா இருக்கலாம், ஓகேவா, இல்ல ஒரு ஒரு சின்ன டாஸ்க், ஓகேவா, இந்த நம்ம வந்து பைக் வாஷ் பண்றதா இருக்கலாம், பைக் சர்வீஸ் கொடுக்கலாம் இருக்கலாம், அதாவது சின்ன விஷயம். அதை நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற அப்போதான் அது வளர்ந்து 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 ஒரு நாளைக்கு ஒரு பெரிய இஷ்யூவா வரும். ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம ஒரு சின்ன இஷ்யூ வரும்போது இதுல ஒரு மேட்டர் அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்காம அந்த டைம்ல முடிச்சிட்டோம்னா நம்ம அது பெரிய இஷ்யூ வளரவே வளராது. இந்த மாதிரி பண்ணாலே வாழ்க்கையில பாதி விஷயம் நம்ம வந்து சமாளிக்கலாம். வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகே, ஐ ஆஸ் a student I have around 9 arrears in my life. எனக்கு காலேஜ் படிக்கிறேன், செகண்ட் இயர் 9 arrears இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நான் பண்ணேன், அரியர்ஸ் தானே, ஸ்கூல் தான் ஃபெயில் ஆனா ஃபெயில்னு சொல்லுவாங்க, காலேஜ்ல இந்த வருஷம் ஃபெயில் ஆனா அடுத்த வருஷம் முடிச்சுக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகேவா, அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் போது சரி போன செமஸ்டர் எக்ஸாம் செமஸ்டர் ட்ரை பண்ணுவோம், முடியலன்னா இன்னொரு 4 செமஸ்டருக்கு பார்த்தா சொல்லிட்டு போயிட்டு செகண்ட் இயர் முடிஞ்சு 9 அரியர் வச்சிருக்கேன். So what is the root of my issues was I procrastinated a lot. So when I procrastinate, I am just growing and feeding my problem more time to grow into a bigger issue. Problem feeds on time to become a bigger problem. So procrastinate பண்றத உடனே அவாய்ட் பண்ண முடியாது, உடனே அவாய்ட் பண்ண முடியல, பட் தவிர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கணும். ஓகேவா, ஒரு சின்ன டாஸ்க் வந்தா முடிச்சிடும் அந்த டைம்ல. ஓகே, முடிதோ இல்லையோ நாளைக்கு பெரிய விஷயம் வராம இருக்கு, அந்த டைம் முடிச்சுட்டா அந்த டைம்ல அந்த ப்ராப்ளமோட வாழியே வெட்டி முடிச்சமா முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வில் பி சீயிங். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தேன். அது பார்த்தா சொல்லுங்க ஃபார்ம்ல ஒரு அஃபிஷியலா, ஓகேவா, ஒரு மோர் ரிஃபைன் ஃபார்ம்ல வந்து புல்லட் பாயிண்ட்ஸா போட்டுக்கலாம். நீங்க கதை பேசுறதுக்கு பதிலா புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதை வந்து அட்ரஸ் பண்ண. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் சொல்ல முடியாது, நான் கூகுள்ல பார்த்து எங்க அப்பா சொல்றது, எங்க தாத்தா சொல்றேன், மாமா சொல்றேன் கேட்டு நான் அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் எழுதுறேன். ஓகேவா, அது வந்து அவங்க ஏஜ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, அதை எடுத்து நான் நம்ம ஏஜுக்கும் நம்ம சிச்சுவேஷனும் ரிஃபைன் பண்ணி ரெடி பண்ணது புல்லட் பாயிண்ட்ஸ் சில சொல்ல போறேன். நான் ஐ பி டேக்கிங் ஈச் புல்லட் பாயிண்ட் அண்ட் சேயிங் தட் ஹவ் வாட் இஸ் இட் மீன். ஓகேவா, அட்வைஸ் வந்து அசால்ட்டா கொடுக்கலாம். நான் வந்து என்னப்பா ஆன்லைன் கிளாஸ் வச்சுன்னு நான் வந்து போடும் போது எங்க அப்பா வந்து அதெல்லாம் முக்கியம்ப்பா, நாளைக்கு அப்பா கத்துப்ப சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. அவர் வந்து காலையில டீ குடிப்பாரு, மதியம் நியூஸ் படிப்பாரு, ஈவினிங் டீ குடிப்பாரு. அது பிரச்சனை தெரியாது, நான் ஃபேஸ் பண்ணுவோம் அது பிரச்சனை தெரியும். ஸோ ஈச் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு டேக் இட் இன் மோர் பர்சனலைஸ்ட் வே. ஓகேவா, நான் சொல்ற வந்து ஜென்ரலா சொல்லும் போது யூ டேக் தட் புல்லட் பாயிண்ட், டேக் தட் அட்வைஸ், டோன்ட் டேக் அட்வைஸ், டேக் இட் அஸ் கைடன்ஸ் and apply to your issues in a more personalized way and more whichever way you want. The first one is take time to know yourself. எந்த பிரச்சனை ஆகட்டும், என்ன சிச்சுவேஷன் ஆகட்டும், at the end you are the only person that is there with you. ஓகேவா, யாரும் எடுத்து போலாம், கூட ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, பேரண்ட்ஸ், லவ் பண்ற பொண்ணு பையனும், ஓகேவா, யாரா இருந்தாலும் ஒரு டைம்ல விட்டு போனாலும் நம்ம ராக் பாட்டம் அடிச்சோம், இது மேல நம்மளுக்கு இது மேல கீழே விட முடியாது நினைச்சாலும் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல, நம்மளுக்கு மனசு தேர்த்து விட நம்ம மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் நோயிங் யுவர் செல்ஃப், வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், வாட் ஆர் யுவர் வீக்னஸஸ், ஹவு கேன் யூ ஃபேஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நம்மளே தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு நம்மளுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். ஓகேவா, ஸோ we should realize that nobody's going to come save ourselves. We are our own superheroes. So the more we know ourselves, the more we are better equipped to face any problems in life. Second is commit to the present. Presentல இருக்க பாருங்க, don't dwell on the past. நம்ம போன வாட்டி பண்ணிட்டோமே, அந்த பிரச்சனை முடியவே இல்லையே, இல்ல ஃபியூச்சர் பிரச்சனை வருமோ சொல்லிட்டு நம்ம நடந்து போனதையும் நடக்க போறதையும் பார்த்து நம்ம கவலைப்பட பிரசன்ட்ல இருக்கிற இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணாம அதை நெக்லிஜிபிளா விட்டுரும், சில அறகுறையா பண்ணிடுவோம். அது என்ன பண்ணும், அது நாளைக்கு நம்ம புலம்புறதுக்கான ஒரு பாஸ்டா மாறிடும். ஓகேவா, ஸோ the more you ignore your present, the more you're creating issues you have to worry about in your past. So commit to your present, commit to your current situations and issues and focus on them and finish them. And next will be don't make assumptions. நம்ம லைஃப்ல பாதி நேரம் பாத்தீங்கன்னா வர பிரச்சனை வந்து ஒரு சிச்சுவேஷனையோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராப்ளமையோ இது இப்படி பண்ணிக்கலாம் இல்ல இது ப்ராப்ளம் அசியூம் பண்றதுனாலதான். இப்போ இது அசம்ஷன் மீன்ஸ் 50-50% சான்ஸ். லைஃப்ல 50-50% சான்ஸ் இருந்தா we should also be better equipped to face the other 50%. 50% சக்சஸ் ஆகும் நம்ம நினைச்சு அசீவ் பண்ணிட்டு விட்டோம்னா 50% நம்ம சான்ஸ் ஃபெயில் ஆகும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகணும். அப்படி இல்லைன்னா அசெப்ஷன் பண்ணக்கூடாது. கலெக்ட் யுவர் ஃபேக்ட்ஸ், know what is about, know how to face it and work on that. Never make assumptions.
Assumptions are some sort of intuitions that you have. It's always about chances in assumptions. Third one will be seeing be patient. Patient in the sense பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. பிகாஸ் ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டா நம்ம வந்து எல்லா டைமும் வந்து ஜெயிச்சிட முடியாது. ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணும், 3 வாட்டி ட்ரை பண்ணும். ஓகேவா? இல்ல அச்சீவ் பண்றதுக்கு இப்ப நான் கரண்டா என்கிட்ட இந்த இப்போ பைக் வாங்கினா நான் ஸ்டூடெண்டா இருக்கேன்னா இப்ப நான் சம்பாதிக்கலன்னா இப்ப எதாவது பணம் பைக் வாங்குறதுக்கு அப்படின்னா நம்ம வேலைக்கு போனாதான் பைக் வாங்க முடியும். அது நம்ம எதாவது படிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு இன்னும் டைம் இருக்கும். ஸோ அண்ட் டைம் அதாவது பேஷண்டா இருக்கணும். ஓகேவா? தேர் சம் ப்ராப்ளம்ஸ் விச் கம்ஸ் இன்டு லைஃப் ப்ரீமெச்சூர்லி. ஓகேவா? அது வர வேண்டிய நேரத்துக்கு ரொம்ப முன்னாடி வந்துடும், தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு. அப்போ அது ஃபேஸ் பண்ண டைம் வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? வி ஷுட் பி பேஷண்ட். ஸோ வி ஆர் இன் a position to solve that issue. Third one, don't try to impress everybody. Not everybody can be impressed. ஓகேவா? ஏதோ சொல்லிருப்பாங்க, வில்லன் சம்படி ஸ்டோரிஸ் நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. ஓகேவா? அது உண்மைதான். எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம ஒரு 4 பேர் சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது ஒரு உண்மைதான். ஓகேவா? 4 பேர் சுத்திதான் சந்தோஷமா வச்சுக்க சொல்லிட்டு. ஆனா எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது அவசியம் இல்லை. பிகாஸ் எவ்ரிபடி வில் ஹாவ் தேர் ஓன் பெர்செப்ஷன் ஆஃப் யூ. ஓகேவா? இப்ப எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் யுகன்னா இப்படி ஒரு பையன். ஓகே, எங்க அப்பா பொறுத்த வரைக்கும் யுகன்னா இப்படி பையன். என் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யுகன்னா எப்படி. ஓகே, என்னோட க்ளோஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் யுகன்னா எப்படி சொல்லணும். ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் தேம் ஹேவ் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மீ. ஓகேவா? அப்படி இருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கு தேவையேற்ற மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணா இன்னொருத்தருக்கு பிடிக்காது, இன்னொரு சாட்டிஸ்ஃபை பிடிக்காது. நெவர் சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி. யூ கான்ட் சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி. ஸோ ஒர்க் ஆன் சாட்டிஸ்ஃபைங் யுவர் செல்ஃப். எவ்ரிடே நைட் நீ தூங்க போகும்போது இனி நான் யாரையும் கஷ்டப்படுத்தல. ஓகேவா? இன்னைக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நேர்மையா இருந்தேன், ஹானஸ்டா இருந்தேன் அப்படின்னு இருந்தாலே போதும். ஓகேவா? தேர்ட் ஒன், டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் பீயிங் அஃப்ரேட். வாழ்க்கையில வந்து பயப்படுறதுக்கு நிறைய பயப்படுவாங்க. என்னடா பயப்படுறோம், நம்ம வயசுல எல்லாரையும் என்ன பண்ண ரெடியா இருக்காங்களே, நமக்கு எதுவுமே தெரியலையே சொல்லிட்டு. தட் இஸ் சம்திங் ஐ ஃபேஸ் இன் தி தேர்ட் இயர். I think you guys are all engineering, so you'll be having 2 more years, 1 more year. So for me it's the last year. So எனக்கு பயம் வந்துச்சு உள்ளுக்குள்ள. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, கோர்ஸ் பண்றாங்க, வெளியே வேலைக்கு போக சொல்றாங்க, இது படி இந்த கோடிங் லாங்குவேஜ் படிக்கிறேன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயம் வந்துச்சு. நான் ஒண்ணுமே காட்டினே போன 6 மாசம் நெட்ஃபிளிக்ஸ் என்ன பார்த்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் தான் ரியலைஸ் பண்ணேன், பயப்படுறதுக்கு பயப்படக்கூடாது. ஓகேவா? எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் பேஸ் ஆஃப் லைஃப். யூ ஹேவ் டு பி அஃப்ரேட் இன் ஆர்டர் டு நோ தட் யூ ஆர் இன் பேட் சிச்சுவேஷன். பயமே இல்லைன்னா, எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படவே இல்லைன்னா அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்றது நம்ம யோசிக்க மாட்டோம். சேம் அஸ் ப்ரோக்ராஸ்டினேட்டிங். தவறு தானே பிரச்சனை, பார்த்துக்கலாம் அப்படி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ பயப்படுறது பயப்படாதீங்க. ஆல்வேஸ் ஃபியர் இஸ் சம்திங் தட் pushes us to work towards solving it. ஓகேவா? ஒரு நாய் துரத்தினா கூட நம்ம ஏன் ஓடுறோம்னா கடிச்சிட்டு பயத்தெல்லாம் ஓடணும். ஓகேவா? அதான் பயப்படுறதுக்கு பயப்படாதீங்க. இட் ஹெல்ப்ஸ் us to go forward with the goal more faster. And third will be always listen. நம்ம நிறைய பேர் இந்த கரண்ட் ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன் சொல்ல போனா கேட்கறதுக்கே மறந்துடும். ஓகேவா? சொல்றது நம்ம ரெடியா இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை நான் ஹேண்ட் பண்ணி இப்ப கூட சொல்றேன் நான் பேசுறேன். ஓகேவா? நிறைய பேர் கேட்கறதுனாலும் தெரியல. சாரி, நோ ஹர்ட். ஓகேவா? நான் கேட்கறதுக்கு மறந்துடும், சொல்றதுக்கு ரெடியா இருக்கும். ஒன்னா பிரச்சனை கேட்டா நான் உட்காந்து 1/2 மணி நேரம் சொல்லுவேன் பிரச்சனையை. ஓகேவா? ஆனா அது இன்னொருத்த நான் பிரச்சனையோ அதை எப்படி சால்வ் பண்ண சொல்ல போனா நான் எனக்கு கேட்க ரெடியா இல்ல. ஏன்னா மைண்ட்ல ஏன் பிரச்சனை தான் ஓடுது. ஓகேவா? சோ we are never ready to listen. We always ready to listen. ஓகேவா? You can't solve your problems when all you want to do is talk about your problems. Listen what others have to say. Take facts, take guidance, and work on solving them. More than just talking about it, more than just புலம்பிட்டே பார்த்தா கேட்க ஆரம்பிங்க. ஓகே, அந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணணும், சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் யூ பி சீயிங் லைஃப் இஸ் குட் நாட் ஃபேர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும். லைஃப் இஸ் குட் நாட் ஃபேர். வாழ்க்கை எப்பவுமே ஒரு நேர்மையான சொல்ல முடியாது. ஓகேவா? கர்மா இஸ் பிட்ச்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? அது இன்ட்ரிகியூஷன் ரிலேட்டட் தான். ஓகேவா? வாழ்க்கை நல்லதா இருக்கும். ஓகேவா? ஒரு நல்ல ஃபேமிலி செட்டில் ஆனா நல்லா இருக்கும், புது காலம் நல்லா இருக்கும். பட் வாழ்க்கை எப்பவுமே ஃபேரா இருக்காது. ஓகேவா? நான் ஒரு நல்லவனா இருந்தா அவன் நல்லவனா இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? நீங்க ஹர்ட் ஆகலாம். ஓகேவா? நான் நல்லா தானே இருந்தேன் அவன்கிட்ட, அதான் பிஹேவ் பண்ணேன், அவனுக்கு எதுவும் தீங்கு பண்ணல, ஆனா அவன் இப்படி பண்ணதை எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம மனசாட்சிக்கு ஹர்ட் ஆகாம நம்ம நல்லதா தான் போதும். ஓகேவா? இன்னொரு நல்லதா இருப்பான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ரியல் லைஃப் அப்படி கிடையாது. படத்துல வேணா அப்படி காட்டலாம். இந்த படத்துல காட்டுறது எதுவுமே ரியல் சொல்ல முடியாது. Real life is more harsh reality than what we assume. As I said, don't make assumptions. Assumptions means 50% chances. Okay, நடக்கலாம், 50% நடக்காம கூட போகலாம். So life is not fair. So you have to work to the harsh reality of life. There can be ups and downs in life. You have to be ready to not to get too excited doing ups and not to feel so low doing the downs. Okay,
அடுத்து don't make decision when you are very angry or very ecstatic. In the way that when you are really happy. ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் ரொம்ப கோவமா இருக்கும் போதும் ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்லும்போது ரொம்ப கோவமா இருக்குமா எடுக்கிற முடிவும், ஒரு விஷயம் நம்ம சாதிச்சிட்டோம் அடுத்த விஷயத்துக்காக நம்ம சந்தோஷத்தை எடுக்கிற முடிவும் எப்பவுமே சரியா போக சொன்னேன். Really sorry guys. Okay, I'm back. Sorry for the interruption. I forgot to charge in my laptop. Okay. So where else? Decisions. Taking decisions when you're angry or really happy. Now, when we're angry, we take decision that is more focused on getting either revenge or it's focused on the person we're angry at. Okay. So their one primary emotion overrules all the emotions. Okay. Whenever we get too emotional, we lose logical side. Okay. So never let any one emotion take control of your thoughts. Okay. Adhe mother being happy. When you are very happy, we take a very positive aspect of life. இதெல்லாம் சாதிச்சுக்கலாம் இது அசால்ட் மேட்டர் அப்படின்னு இருக்கும் போது நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தா அது கண்டிப்பா வந்து ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணும்போது கோவம் தான் வரும். See, it's really it happens. Okay, it's connected. Okay. So never take decision when you are really happy or really angry or really sad. Like base point is if you have one emotion that's overruling all your emotions, don't take decision at that time. Be calm, compose yourself, because realize what's around you, then take a decision. Then yeah, do what is right, not what is easy. எது சரியோ அது பண்ணுங்க, எது ஈஸியா அது பண்ணாதீங்க. டோன்ட் பி லேசி டு டூ ஸ்டப். ஓகேவா? பிகாஸ் லேசினஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரோக்ராஸ்டினேஷன். ஒரு கரெக்டான விஷயம் பண்றதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கலாம், நிறைய வேலை எடுக்கலாம். அது பண்ற சோம்பேத்தனமா இருந்து அதுக்கு அடுத்து ஈஸியான ஆப்ஷன் பார்த்து அதை பண்ணிடுவோம். ஓகேவா? அது பண்ணும் போது அந்த ப்ராப்ளம் அறகுறையே சால்வ் பண்ணிருக்கோம். டெம்பரரியா இப்போதைக்கு நீங்க எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பேரிகேட் தான் போட்டு வச்சிருக்கோம். சால்வ் பண்ணுங்க. ஸோ நெவர் டூ வாட் இஸ் ஈஸி, டூ வாட் இஸ் ரைட். எது கரெக்டோ அது மட்டும் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வில் பி சீயிங் ட்ரீட் அதர்ஸ் த வே யூ வாண்ட் பி ட்ரீட்டட். இது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து வாழ்க்கையில. எப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு வந்து நிறைய வைப்போம் நம்ம ஒருத்தர்கிட்ட. நான் வந்து இது பண்ணா ட்ரீட் பண்ணுவோம், இப்படி இருக்க அவங்ககிட்ட இப்படி ட்ரீட் பண்ணுவோம், இல்ல நம்ம இத்தனை வருஷம் பாடி இருக்கோம் அப்படி ட்ரீட் பண்ணா இருக்கும் போது எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஓகேவா? எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம வந்து சந்திக்காத போது தான் நமக்கு ஹர்ட் வரும். ஓகேவா? நம்ம ஹர்ட் அண்ட் ஃபீல் த பெயின். எதிர்பார்ப்புகள் வைக்க முன்னாடி நம்ம வந்து அவங்க அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் அதர்ஸ் தி வே யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட். ஓகேவா? நம்ம வந்து எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகள் இன்னொருத்தருக்கு இருக்கும். அதை நம்ம பூர்த்தி செய்தாதான் அவங்க நம்ம எதிர்பார்ப்பு அவங்க பூர்த்தி செய்வாங்க. ஓகேவா? இட் ஒர்க்ஸ் டூ வே. ஓகேவா? வாழ்க்கை எதுவுமே கொடுத்தல் வாங்கல் தான். ஓகேவா? நீ கொடுத்தாதான் அவனுக்கு அவன் கொடுப்பான். ஓகேவா? அதே மாதிரி அவங்களும் ஒர்க் பண்ணணும். Want to be treated right, you treat others right. Okay? If you treat others badly, you'll be treated badly. Okay? That's how it works in the real world. And yeah, next one is when you quit, you lose. I saw failure, but whenever you quit something, okay, then they lose. Okay, when you quit, at that point நீ தோத்துறீங்க அர்த்தம். ஓகேவா? எப்பவும் குவிட் பண்ணக்கூடாது. குவிட் பண்ணக்கூடாதுன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து கஷ்டமா இருக்கும். இப்ப கஷ்டமா இருக்கும். எக்ஸாம்பிள் ஜிம் போறதுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் போறதுக்கு வந்து 5 kg வெயிட் தூக்குறது கஷ்டமா இருக்கும். ஓகேவா? முடியலன்னு நினைக்க அவன் ஜிம் விட்டு நின்ட்டானா அல்டிமேட் கோல் அவன் அச்சீவ் பண்ணல. ஓகேவா? அங்க தோத்துட்டான் அவன். இல்ல 5 kg தூக்க கஷ்டமா இருக்கும் போது அவன் தூக்கி பாக்கனாதான் அடுத்து 10 kg தூக்க போனோம். அது பிரச்சனையா இருக்கும். 5 kg ஈஸியா இருக்கும். ஓகேவா? It's progress. Whenever we try, only we go to progress. It's very hard. கஷ்டமா இருக்கும். சரி, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். And the more we put ourselves to it, the more we can solve all these issues. Okay? The time you quit, that's the time you lose. Next is believe in yourself. Believe in yourself வந்து as I said, know yourself அந்த மாதிரி தான் இது. ஓகேவா? பிகாஸ் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என்னதான் வந்து வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணப்போ நீங்க தான் உங்க கூட ஃபேஸ் பண்றவங்க இருக்கா பாத்தீங்களா, கைட் பண்றவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு தருணத்துக்கு மாறலாம், ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் மாறலாம். ஆனா இந்த ப்ராப்ளமும் சக்சஸையும் ஃபேஸ் பண்றது எல்லாத்துலயும் எது காமன் பாத்தீங்கன்னா நீங்க தான். யூ ஆர் கான்ஸ்டன்ட் இன் தி ஹோல் ஈக்குவேஷன் ஆஃப் லைஃப். ஓகேவா? சோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப முடியலன்னா நான் ஃபேஸ் பண்ணுவேன், ஃபியூச்சர்ல சக்சஸ் ஆகும் நம்ம நம்பினாதான்
ஓகேவா, நம்மளால பண்ண முடியும். ஓகேவா, as I said, we are our own superheroes in all of these things. I like to finish this session with one of my favorite quote from animation movie. அது வந்து சொல்லலாம், என்னடா இது சீசன் டாபிக் பேச அனிமேஷன் மூவில சொல்றேன்னு சொல்லிட்டு, பட் தட் கைண்ட் ஆஃப் ஹிட் மீ ஹார்ட். ஸ்பைடர்மேன், இந்த ஸ்பைடர்வர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் சொல்லுவாரு, no matter how much time I hurt, get hit and fall down, I always get up. எத்தனை வாட்டி நான் அடிபட்டாலோ கீழே விழுந்தாலோ தோக்கடிச்சாலும் எண்ட் ஆஃப் த டே ஐ கெட் பேக் அப் அகெயின் அகைன் ஃபைட். ஓகேவா, அதேதான். நம்ம எத்தனை நாளி தோத்து போனாலோ, இந்த ஃபீல்ட ஃபேஸ் பண்ணாலோ, ஹர்ட் ஆனாலோ, இந்த பிரச்சனை சமாளிக்க முடியும் கூனி குறுகி மூளைக்கு போனாலும் திருப்பி ஏஞ்சிக்கணும், ஏதாவது முடியும், நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பேன், நீ கொடுக்கறது கூட்டு சொல்லிட்டே இருந்தாலே வாழ்க்கையில பாதி பிரச்சனை அது மைண்ட் அதே தானா ஓடிடும். ஓகேவா, ஸோ வித் திஸ் ஐ லைக் டு end my session and thank you for all the people who stayed back after all these times. So yeah.